ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். பஸ்காவை ஆசரிப்பதற்கு இடம் வேண்டும். இதை ஆயத்தம் பண்ணுகிற பொறுப்பை ஆண்டவர் சீஷர்களாகிய பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் விடுகிறார். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, எங்கே பஸ்கா வைக்கணும், யார் வீட்டில் வைக்கணும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆயத்தம் பண்ண வேண்டிய பொறுப்பை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அதே போல தான் நமக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. அது என்ன பொறுப்பு? ஆண்டவருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். இதுதான். இந்த காலம் கொஞ்சம் மாறி போச்சுது. உன்னை விடுதலையாக்குகிறேன், உன்னை உயர்த்துகிறேன், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், இப்படிதான் நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு வர்றோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம், அதற்கு உன்னுடைய வழியை நீ ஆயத்தப்படுத்து, தேவனை விட்டு தூரம் போகின காரியங்களில் இருந்து நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி எச்சரிப்பாக பேசக்கூடிய மக்கள் இப்பொழுது குறைந்து போனார்கள். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணக்கூடிய பொறுப்பை நம்மிடத்துல விட்டிருக்கிறார். அன்னைக்கு அந்த ஆயத்தம் பண்ணக்கூடிய பொறுப்பை சீசர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் போனார்கள், அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறதையே அவர்கள் செய்தார்கள். ஏன்னா அதுக்கு எங்கே போகணும், தகுதியான இடம் என்ன, எல்லாம் கேட்கும் பொழுது அதற்கு சில அடையாளங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போய் 13ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்போ நாமும் ஜனங்களை இப்பொழுது கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறதை சொல்லி, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை சொல்லி ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னவர், அது எப்படி ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீரே, அதே போல் நாங்களும் ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய மக்களாகவும், நாங்களும் ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களாகவும் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.